திரு ஸ்ரீகாந்த் முதற்கட்ட பார்வை நான் எடுத்துக்கிறேன். திரு சிவராஜ் சேகரன், காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவதில் உறுதியா இருந்தீங்க. இப்ப ஏன் இந்த தாமதம்? அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு, சேர்த்தே பதில் சொல்லி. அதாவது காங்கிரஸ் பெரிய இதை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்கிற நேரம் நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கின்றன. நேற்றுக்கு முதல் நாள், இன்றைக்கு விடுமுறை, நாளை அது மாதிரியான தொடர் விடுமுறைகள் அது மாதிரி இருக்கிற நேரத்தில் அங்கே மத்தியில் இருக்கிற எங்களுடைய கட்சியினுடைய தலைமை இதில் ஒரு சென்ட்ரல் அப்சர்வேஷன் இது இருக்குது, ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க அதை முடிவு செய்வாங்க. ஒரு குழுவை நேற்று ஏற்கனவே கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒரு பட்டியலை இறுதி செய்து கொடுத்துருக்குறாங்க. கேரளாவிலே எங்கள் தேர்தல் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுக்கு வழிகாட்டுகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். எனவே அவரும் அதில் பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாளை அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. நாளையே அது அறிவிக்கப்படலாம் என்கிற நிலை. ஆக நாளைக்கு தான் ஏற்கனவே ஒரு 2 கட்டமா இந்த கூட்டம் நடைபெற்றது இல்லையா சார்? பட்டியல் தொடர்பான ஒரு பரிசீலனை, அதில் வேட்பாளர்களினுடைய விவரங்கள் தொடர்பான ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது 2 முறையா நடந்தது. 2 முறையுமே முதல்ல மாநில தலைமையில் அதுக்கான இது இருக்கும். இப்போ இங்கெல்லாம் நேர்காணல் நடத்தினாங்க. ஆனால் நேர்காணல் நடத்துகிற முறை எங்கள் இதில் இல்லை. அவங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கிற அதுக்கான வாய்ப்புகளில் அது யாருன்றதை வரிசைப்படுத்தி அதை தலைமைக்கு கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கிறாங்க. மாநில தலைவர் ஒவ்வொரு தேர்தலையும் தொடருது அப்படின்னும் போது அதை ரீகரெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதை சரிபார்த்து அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளர் சுதா அப்படிங்கிறது கடைசி நிமிடத்தில் முடிவான ஒன்று. அப்ப சுதாதா வேட்பாளர் அப்படிங்கிறத அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த முறையே லாஸ்ட் மினிட்ல நடந்த ஒரு ப்ராசஸா தான் இருந்தது. ஏன்னா இதுவாவது நீங்க சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அது நாடாளுமன்ற தேர்தல், அப்பயும் அப்படி ஒரு குழப்பம் நீடிச்சது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது தோழமை கட்சியில் நாங்கள் கூட்டணி கட்சியோடு பேசுகிற போது கூட்டணி கட்சி தலைமையோடு முதல்ல நாங்கள் தொகுதியை உறுதிப்படுத்துகிற நிலை, அது ஒரு காலதாமதம். அதற்கு பிறகு அதுக்கான சாத்தியக்கூறுகள் யாருக்கு கொடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்ற அதை ஆராய்வதற்கான இது இருக்குது. ஆக வியூகங்கள்ன்றது எப்பயுமே தேர்தலை ஒட்டி இருக்கிற நடைமுறைகள் அப்படின்றது இது எப்போதுமே இருக்கிறது தான். எல்லா கட்சிகளிலுமே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ பல இடங்களில் அவங்க இந்த நிர்வாக சிக்கல் இருக்குது. ஆக நீங்களே சொன்னது போல தொகுதி பங்கீட்டையோ அல்லது தொகுதிகளை அடையாளம் காணுவதிலோ ஒரு கால தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு பிறகாக மாநில தலைமை மாநிலத்துக்கான ஒரு தேர்தல் பொறுப்பாளர், மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் முடிவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியலை தேசிய தலைமை ஆராய்ந்து நீங்க சொல்வது போல யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்து சொல்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கா? அவ்வளவு தாமதம்னு சொல்ல முடியாது. 2 நாள் தான் ஆயிருக்கு. நாங்கள் ஒரு இதை தொகுதியை உறுதி செய்ததற்கு பிறகு தொகுதிகளுக்கு பிறகு தலைவர்கள் கூடி ஒரு பட்டியலை தயார் செய்து அதற்கு பிறகு அவங்க சென்னை டெல்லியில் கூடி அவங்க அதுக்கான பணியை துவங்கி இருக்கிறாங்க. அது அடுத்தடுத்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நாளை அது இறுதி கட்டத்தை எட்டுது, நாளை அறிவிக்கப்படலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குவோம். இதில் தாமதம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதே மாதிரி அவர் பேசும்போது சகோதரர் சொன்னார், ஸ்ரீகாந்த் சொன்னார், பல இடங்களில் நீங்கள் அந்த பிரச்சாரத்தை தொட்டிய முதலமைச்சருடைய பிரச்சாரத்தை அவர் விமர்சிக்கிற வகையில் சில கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. அவர் ஒவ்வொரு ஊரில் இப்போ திருவாரூரிலே பிரச்சாரத்தை துவக்குகிறார் என்றால் திருவாரூரில் என்னென்ன செய்தோம், அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் மன்னார்குடி, அதை ஒட்டி இருக்கிற திருத்துறைப்பூண்டி, இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றதை பட்டியலிடுகிற அளவிற்கு அவர்கள் உள்ளூர் கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறார். ஆனால் இவர்கள் செய்த துரோகங்களையும் நாம் சொல்லணும். தொகுதிக்கு தொகுதி, பகுதிக்கு பகுதி இவர்கள் செய்திருக்கிறார்கள். எப்படி ஓசூரில் விமான நிலையத்தை அறிவிச்சுட்டு எப்படி அதை ரத்து செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள், எப்படி நமக்கான நிவாரண தொகையை கொடுப்பதில் இவருக்கு தடையாக இருந்தார்கள், இப்படி தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செய்த பாதகங்கள் என்ன, இவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் என்ன அப்படின்றத 25 துரோகங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அது ஊருக்கு ஊர் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போதே நாங்கள் தொகுதி வாரியாக சொல்ல முடியும் என்ற அளவிற்கு அதனால அவர் பேசுகிற போது மிகவும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது அப்படின்றது ஆரூரான் சுகரை வாங்கிட்டார்லன்னா 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ளதை வெறும் 82 கோடிக்கு டிஆர் பாலு வாங்கிட்டார்ல. அங்க இருக்க விவசாயிகளுக்கு
ஏழை விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் ஒரு விவாதம் என்று பேசுகிற போது ஒரு தனிநபரை குறிப்பிட்டு அவர் வாங்கிவிட்டார். திரு ஸ்ரீகாந்த் நம்ம பேசுவோம். அது இல்ல இன்னைக்கு விவாதம், நம்ம பேசுவோம். நீங்க சொன்னதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நம்ம பேசுவது என்பது சரியா பேசுவாரு. ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் பொங்கி எழுவாங்க அதுக்காக. சரி, பேசலாம். திரு ஸ்ரீகாந்த் பேச ஒரு சர்க்கரை ஆலை இருக்காரு, பதில் சொல்லுவார். திரு ரமேஷ், இங்க தேசிய கட்சிகள் இங்க மாநிலங்கள்ல கால் பதிக்கணும் அப்படிங்கிறதோ, அவர்களுக்கான ஒரு தளத்தை மாநிலங்கள்ல உருவாக்கணும் அப்படிங்கிறதோ, ஏனைய மாநிலங்கள்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டிலும் அப்படியான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸ்ல இப்படி ஒரு கால தாமதம் ஏற்படுறதனுடைய பின்னணியை என்ன பார்க்குறீங்க? பொதுவாக தேசிய கட்சிகள் தலைமை பார்லிமெண்ட் போர்டு தான் சட்டமன்ற வேட்பாளர், நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர்களை முடிவு செய்யும். ஒவ்வொரு மாநிலத்துக்குரியதை இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கிறது. முடிவு செய்யக்கூடியது அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்வாங்க. அந்த இதில் கிடையாது இல்லைங்களா? பட் இந்த இரண்டு தேசிய குழு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த குழு இல்லை. பொதுவாக தேசிய கட்சிகளில் என்றது அந்த நிலைப்பாடு உண்டு. அதனுடைய அடிப்படையில் தான் சொன்னோம். அதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் காலதாமதமாக வருது, ஒன்றும் சிரமம் கிடையாது. ஆனால் மாநிலத்தினுடைய நிலைமைகளை ஆராய்ந்து அதை ஒன்றாக அறிவிப்பார்கள். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கும் எந்தவித குழப்பமும் இல்லை அறிவிப்பதில். இன்றைக்கு அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் வந்தார்கள், மாநில நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து விட்டு ஓரிரு நாட்களில் அது அறிவிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த நிலை வேறு. ஆனால் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு வேறு. கிட்டத்தட்ட அவர்களுடைய லிஸ்ட்டு இந்த 28 தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட உடனே அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தலைமைக்கு போய்விட்டது. தலைமையில் அவர் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நான் தான் நிர்ணயிப்பேன். ஏன்னா நேற்று முதல் நாள் ஜோதிமணி அவர்கள் அந்த கிளப்பிய அந்த பூதாகரமான ஒரு செய்தி, இங்கே விற்பனை செய்யப்படுகிறது சட்டமன்ற தொகுதிகள், வேட்பாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். திரு செல்லு பெருந்தகை மட்டும் காங்கிரஸ் கட்சி அல்ல என்று இன்னொரு குரலையும் வைத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்ற இன்னொரு காரணத்தையும் வைத்தார். ஆகவே அங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருப்பதால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே அதுக்கப்புறம் அவர் பேனல் போட சொல்லியிருக்காருன்றாங்க. நீங்கள் தனி மனிதர்களாக டிக் பண்ணக்கூடாது, பேனல் போடுங்க என்று சொன்னதுனால அங்கு காலதாமதம் ஆகுது. இந்த காலதாமதத்துக்கும் அந்த காலதாமதத்துக்கும் வேறுபாடு உண்டு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன திரு நயினார் நாகேந்திரன் ஏன் அவர் ஒரு தொகுதியை சொல்றாரு அப்படின்னு போது ஸ்ரீகாந்த் சொல்றாரு, அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அவர் திருநெல்வேலிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள அடைக்காதீங்க அப்படிங்கிற அப்படியான ஒரு நட்சத்திர வேட்பாளராகத்தான் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் பார்க்கணும். திரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பரப்புரையை தொடங்கும் போது திரு தமிழிசை சவுந்தரராஜனும் அந்த பரப்புரையில கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்க தான் வேட்பாளரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உத்தேச பட்டியல் ஒன்று இருக்கு. உத்தேச பட்டியலின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருப்பார், யாரு மாநில தலைவர். ஆனா அக்கா தமிழிசை அவர்கள் கலந்து கொண்டதுக்கு அங்கே விளக்கம் கொடுத்தாங்க. நான் இந்த தென் சென்னை பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நின்ன, அவர் மயிலாப்பூரில் தொடங்குறாரு, ஆகவே நான் அது வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க கூட்டணி கட்சியின் சார்பில் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் கலந்துக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு மாநில தலைவர் கலந்துக்கிறார், அது கூட்டணி தலைவர் என்ற அந்த அதில் தான் கலந்துருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் உத்தேச பட்டியலை வேட்பாளராக சித்தரிச்சுக்க வேண்டாமா, அதுக்கான சூழல் இல்லை. ஆனால் இங்கே என்ன என்றால் பாஜகவில் இங்கே நிலைப்பாடு, நீங்கள் இவர்களுக்கு தொகுதி தர வேண்டும், அவர்களுக்கு தொகுதி தர வேண்டும் என்ற பிரச்சனை கிடையாது. மாநில நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பிரச்சனைக்குரியது என்னவென்றால் அதற்கு முன்னாடி இப்போ காங்கிரசினுடைய நிலைப்பாடு, நீங்கள் அறிவிச்சிட்டு கூட மாற்றுவாங்க. நீங்க வேட்புமனு தாக்கல் செய்துட்டு கூட கடைசி நிமிஷத்துல இன்னொரு வேட்பாளரை நீங்க வாபஸ் வாங்கிக்கொண்டு கூட சொல்லுவாங்க. ஆகவே அதனுடைய நிலைப்பாடு வேற. அதுதான் தேசிய கட்சிகளுடைய காலதாமதத்துக்கு காரணம். திரு லெனின், நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க இடதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்றீங்க. ஈவன் இங்க நடந்த சில கூட்டங்களில் கூட தேசிய செயலாளர் இங்கு அந்த மாநில குழுவினுடைய கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்ப தேசிய கட்சிகளுக்கு இயல்பாவே அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. தேசிய தலைமை அதை ஆராய்ந்து, அந்த வெற்றி தோல்விகளை ஆராய்ந்து, வேட்பாளர்களினுடைய பின்னணிகளை ஆராய்ந்து தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட ப்ராசஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை அப்படித்தான் பார்க்கணுமா? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடைமுறை என்பது நாடாளுமன்றத்துக்கு தேசிய குழு தான் முடிவு செய்யும்.